ரிஷபம். ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் அன்பார்ந்த மனமார்ந்த வணக்கத்தை உங்கள் ஜோதிடர் செல்வன் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். ரிஷப ராசியில் நீங்கள் பிறந்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயித்தே தீருவீங்க. இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இன்னைக்கு வேணால் நீங்கள் தோற்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். அவை அனைத்துமே தற்காலிகமானதே, எதுவுமே நிரந்தரமானது கிடையாது. அதனால் உங்களுடைய தோல்வி நிரந்தரமானது இல்லை. உங்களுடைய எதிரிகள் நீங்கள் தோற்றதை பார்த்து கொஞ்ச நேரம் மட்டுமே தான் சிரிப்பாங்க. நிரந்தரமாக அவங்களால சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. காரணம் என்னன்னா, நீங்கள் வாழ்க்கையில் ஜெயித்தே ஆக வேண்டும் அப்படின்றது விதி. அந்த விதியை எவராலுமே மாற்றி அமைக்க முடியாது. அதற்கு ஏற்றாற் போலவே இந்த 2025 குரு பகவானுடைய பரிபூரணமான அருள் உங்களுக்கு இருக்கு. அதாவது குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லும் பொழுது, குரு 2ஆம் இடத்துல போய் உட்காரும் பொழுது மிகப்பெரிய அளவில் தனம் பெருகும். குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி இருக்கும். இது நாள் வரைக்குமே நீங்கள் ரிஷப ராசியா உங்களுடைய குடும்பத்தில் கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. அந்த நிலை மாறப்போகுது. குடும்பம் பரஸ்பரமான ஒரு நிலையை அடைந்து சந்தோஷமாக சுபிக்ஷமாக வாழ ஆரம்பிக்க போகுது. மிகப்பெரிய அளவில் நீங்களும் உங்களுடைய குடும்பமும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாவை அடக்கணும். அதாவது உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தையை வச்சு மிகப்பெரிய அளவில் ஒரு பூதாகாரமான ஒரு பிரச்சனையை உருவாக்குவாங்க உங்கள் கூடவே இருக்கிறவங்க. அப்போ எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே நீங்கள் வாயை திறந்து எந்த விதமான ஒரு கோபமான வார்த்தைகளையும் சொல்லிடவே கூடாது. நீங்கள் ஒரு வார்த்தையை தாங்க சொல்லுவீங்க. அந்த ஒரு வார்த்தையால் குடும்பமே பிரிந்து போகிற அளவுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்திடுவாங்க. பணம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வரப்போகுது. குரு பகவானுடைய அனுகிரகம் ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னா, ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லை. அந்த ராகு 10ல் போய் உட்கார்றாரு. 10ல் யாராவது ஒருத்தர் இருந்தாலாவது உழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட இடத்துல ராகுவே போய் உட்காரும் பொழுது நீங்கள் இது நாள் வரைக்கும் அடிமட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக கோபுரத்தை சென்று அடையக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்கும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ராகு அப்படின்றவர் யாரு? வெறும் தலை மட்டுமே தான் இருக்கும். அப்படி தலை மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வேலைகள் உங்களுக்கு அமையும். நீங்கள் இருந்தால் மட்டுமே தான் அந்த வேலையே நடக்கும் அப்படின்ற அளவுக்கு ஒரு பொறுப்பு வாய்ந்த வேலைகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைத்தே தீரும். இது நாள் வரைக்கும் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைத்தே தீரும். குரு பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு வேலையை கொடுப்பாரு. வேலை இல்லாமல் நீங்கள் இருக்கவே மாட்டீங்க. ஏதோ ஒரு வேலை நிச்சயமாக உங்களை தேடி வரும். அந்த வேலையை எந்த ஒரு காரணத்துக்காகவும் நீங்கள் நழுவ விட்டுடாதீங்க. தெய்வம் ஒரு முறை மட்டுமே தான் வழியை காட்டும். எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் சுதாரிப்பு இல்லாமல் நடக்கவே கூடாது. தயவு செய்து யாரோட பிரச்சனையிலையும் தலையிடாமல் நீங்கள் உண்டு, உங்கள் வீடு கதவு ஜன்னல் உண்டுன்னு வாழ்ந்தா ரிஷபத்தை போல இந்த 2025 சிறப்பாக வேறு எவராலுமே வாழவே முடியாது. அந்த அளவுக்கு பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்கக்கூடிய ஆண்டு தான் 2025. கடந்த ஆண்டில் நீங்கள் சிந்திய கண்ணீர்கள் அத்தனையுமே இந்த பூமியில் வைரங்களாக ஜொலிக்கக்கூடிய காலமும் நேரமும் கனிஞ்சி வந்தாச்சு. வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை எந்த விதமான காரணங்களை சொல்லியும் நிராகரிக்காமல் சரியான முறையில் உபயோகிக்குமாறு ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களையும் நான் பணிவன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மிகவும் கஷ்டப்பட்டது உங்களுக்கு மட்டுமே தெரியும். அதை நீங்கள் மட்டுமே தான் சரி செய்ய முடியும். அதனால் எந்த விதமான காரணங்களும் சொல்லாமல் யாரை பற்றியுமே கவலைப்படாமல் போதும். இது நாள் வரைக்குமே அடுத்தவர்களுக்காக நீங்கள் வாழ்ந்தது எல்லாமே போதும். இனி உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழக்கூடிய காலம்தான் இது. இனி எந்த விதமான பொறுப்புகளையும் உங்களுடைய தலைக்கு மேலே ஏற்றி வச்சுக்காதீங்க. இது வரைக்கும் நீங்கள் தலை மேலே அடுத்தவங்களுடைய பொறுப்பெல்லாம் வச்சது வரைக்கும் போதும்.
அதற்கான நன்றிகள் நீங்கள் சம்பாதிச்சதே கிடையாது. சம்பாதிச்சது முழுக்க முழுக்க துரோகங்களும் வெறுப்புகளும் மட்டுமே தான். நீங்கள் எவ்வளோதான் செஞ்சாலும் உங்களுடைய அருமை புரியாதவர்களுடைய பொறுப்புகளை இனி நீங்கள் ஏந்தக்கூடாது. உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். என்னதான் குரு பகவானும் ராகுவும் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சனீஸ்வரர் நிச்சயமாக உங்களை அடுத்தவர்களுடைய பிரச்சனையில் தலையிடுமாறு சில சூழ்நிலைகளை உங்களுக்கு ஏற்படுத்துவார். அப்போ நீங்கள் தான் சுதாரிக்கணும். நீங்கள் அந்த காரியத்தை செய்யலைன்னா நிச்சயமாக இந்த ஜகத்தில் வேறு ஒருவர் அந்த காரியத்தை செய்தே தீருவார், அது நடந்தே தீரும் அப்படின்ற ஒரு புரிதலுக்கு நீங்கள் வரணும். ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா, உங்களுக்கு வேண்டியவருக்கு ஏதோ ஒரு பணம் தேவை, அதை நீங்கள் கொடுக்கலனாலும் அவருக்கு இன்னொருவரால் பணம் நிச்சயமாக வந்து சேரும். நீங்கள் தான் போய் உதவி பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் யாருக்காவது நம்பி ஏதாவது செஞ்சீங்கன்னா நிச்சயமாக துரோகத்தை மட்டுமே தான் மறுபடியும் சம்பாதிப்பீங்க. அதால் உங்களுடைய வளர்ச்சி வீழ்ச்சியை நிச்சயமாக அடைந்தே தீரும். அதனால் ரிஷப ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு காலம் நேரம் எல்லாமே கணிஞ்சு வந்தாச்சு. இனி நீங்கள் செய்ய வேண்டியது மட்டுமே தான் பாக்கி. அதாவது தெய்வமே நமக்கு வழியை காட்டும் பொழுது நாம் அந்த வழியில் ஓடணும், நடக்கக்கூடாது. இனி உங்களுடைய வேகம் அதிகரிக்கணும். எந்த குடும்பம் உங்களுடைய மதிப்பை ரொம்ப உதாசீனமாக கருதியதோ அந்த குடும்பமே உங்களை பற்றி நிச்சயமாக புரிந்து கொள்ளும். அதற்கான காலம் கனிந்து வந்துவிட்டது. நீங்கள் யாரை பற்றியும் இனிமேலும் யோசிக்காமல் இருந்தால் மட்டுமே போதும். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பித்தாலே போதும். அனைத்து விதமான சகல சௌபாக்கியங்களும் உங்களை தேடி வரும். நீங்கள் எதிர்பார்த்தது நிச்சயமாக நிறைவேறியே தீரும். ஏதோ ஒரு விஷயத்துக்காக போராடிக்கிட்டே இருந்தீங்க இல்லையா? சாதாரண போராட்டம் கிடையாது. அதாவது ரத்தம் சிந்தாம ரத்தம் சிந்தியதற்கு சமம். அணுதினமும் எல்லாரும் தூங்குனதுக்கப்புறம் பூஜை அறையில் போய் அந்த தெய்வத்து முன்னாடி நீங்கள் கண்ணீரை சிந்தி மன்றாடியது அனைத்துக்குமே பலன் கிடைக்க போகுது. கடந்த ஆண்டில் தந்தையை இழந்து, தாயை இழந்து, கணவரை இழந்து நரக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தீங்க. அந்த நரக வாழ்க்கை வண்ண மலர்கள் பூத்து குலுங்கக்கூடிய சோலைவனமாக மாறப்போகுது. ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய அனைவருமே சந்தோஷமாக இருங்க, நம்பிக்கையோட இருங்க. ஈசன் ஒருவனே துணை. குரு பகவான் சாதகமாக இருக்காரு, ராகு உங்களுக்கு பக்க பலமாக இருக்கு. இவர்கள் அத்தனை பேருக்கும் குருவாய் விளங்கக்கூடிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அந்த பரமேஸ்வரனுடைய துணை ரிஷபத்துக்கு பரிபூரணமாயிருக்கு. இனி எந்த விதமான வீழ்ச்சியும் உங்களை வந்து அடையவே அடையாது. நம்பிக்கையோடு இருங்க. நிச்சயமாக உங்களால் வெற்றி வாகையை சூட முடியும். இது நாள் வரைக்குமே சமநிலம் என்று நினைத்து நீங்க காலை வைத்த இடமெல்லாம் புதைக்குழியாக மாறியதல்லவா? இனி அந்த புதைக்குழிகள் தன்னாலேயே மூடப்படும். மிகப்பெரிய அளவில் அந்த தெய்வமே உங்களை கையை பிடிச்சி மேலே தூக்கி விடும். நீங்கள் உங்களுடைய உழைப்பின் மேல் நம்பிக்கை வைத்தாலே போதும். மிகப்பெரிய அளவில் நீங்கள் வெற்றி வாகையை சூட முடியும். வழிகள் இல்லையெனில் வாழ்க்கையே இல்லை. முயன்ற ரிஷப ராசி அன்பர்களுக்கு இனி எந்த விதத்திலும் தோல்வியே இல்லை. மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்க போறீங்க. யாரெல்லாம் உங்களை உதாசீனப்படுத்தி கீழ்த்தனமாக பேசினாங்களோ அவங்க முன்னாடியெல்லாம் கௌரவமாக நீங்கள் நெஞ்ச நிமித்தி நடக்க போறீங்க. மிகப்பெரிய அளவில் ரிஷபம் சுபிக்ஷமான ஒரு வாழ்க்கையை வாழப்போகுது. 2025 உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான பிரகாசமான வாழ்க்கையை தரவிருக்கிறது. உங்களுடைய தேக ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. தினமும் எழுந்து ஒரு 10 நிமிடம் தியான நிலையில் உட்காந்து அமைதியாக தியானம் பண்ணுங்க. எதை பற்றியுமே யோசிக்காதீங்க. மிகப்பெரிய அளவில் நீங்கள் வெற்றியை நோக்கி நகர முடியும். எந்த விதமான மனக்குழப்பங்களும் இனி உங்களுக்கு இருக்கவே கூடாது. நீங்கள் இத்தனை நாளாக எந்த ஒரு விஷயத்துக்காக தவம் இருந்தீங்களோ அந்த காரியங்கள் நீங்கள் நினைத்தவாறே நடக்க போகுது. அதனால் சந்தோஷமாக இருங்க, நல்லதே நடக்கும். ரிஷப ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. நன்றி.